வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. இன்றைக்கு அறுபடை வீடு செல்வதற்காக ஆன்மீக பயணத்தை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அரசே மானியமாக இந்த பக்தர்களுக்காகின்ற செலவை ஏற்றுக்கொள்ளுகிறது. கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகிய திருத்தலங்களுக்கு ஒரே பயணத்தில் சென்று தரிசிக்க சிரமிக்கும் மூத்த குடிமக்களுக்காக தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் கட்டணம் இல்லாமல் அரசு சார்பில் வருடத்திற்கு 1000 குடிமக்கள் அறுபடை வீடுகளுக்கும் அழைத்து செல்லப்பட உள்ள நிலையில் முதற்கட்டமாக 207 குடிமக்கள் அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படும் நிகழ்வு நடைபெற்றது. சென்னை பூங்கா நகர் கந்தக்கோட்டை கந்தசாமி திருக்கோயிலில் இருந்து இந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு மடாதிபதிகளுடன் சேர்ந்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு தனிநபராக அறுபடை வீடுகளுக்கு சென்று வர குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் செலவாகும் என்றும் தமிழக அரசு நபர் ஒருவருக்கு 15,830 ரூபாய் செலவு செய்து இந்த ஆன்மீக பயணத்திற்கு அழைத்துச் செல்வதாகவும் கூறினார். இதன் மூலம் ஆண்டிற்கு 1,58,30,000 செலவு என்ற அமைச்சர் அதற்கான தொகையை தமிழக அரசே ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு மாத்திரம் 1000 நபர்களை கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஒரு நபருக்கு செலவாகின்ற தொகை 15,830 என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தனியாக செல்வதென்றால் இந்த 6 சுற்றுலா தலங்கள் சென்று வருவதற்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலாக ஆகும். சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 1,58,30,000 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இது முழுவதுமாக திருக்கோயில் பணத்திலிருந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யவில்லை. அரசே மானியமாக இந்த பக்தர்களுக்காகின்ற செலவை ஏற்றுக்கொள்ளுகிறது. மேலும் வரும் 31ஆம் தேதி காசி ராமேஸ்வரம் பயணத்திற்கு முதற்கட்டமாக 300 நபர்கள் பயணத்தை தொடங்க இருப்பதாக கூறிய அவர், அயோத்தி ராமர் கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற விண்ணப்பம் வரவில்லை. அப்படி வந்தால் முதல்வரிடம் பரிசீலனை செய்து ஏற்பாடு செய்யப்படும் என்றார். எந்த விண்ணப்பமும் வரவில்லை. ஒரு சிலர் போவதற்குண்டான மார்க்கத்தை கேட்டபொழுது இந்து சமய அறநிலையத்துறை செல்லுகின்ற பயண மார்க்கத்தை அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றது. விண்ணப்பங்கள் வந்தால் அது குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு பரிசீலிக்கலாம். தமிழக அரசு சார்பில் அறுபடை முருகன் கோவில்களுக்கு இலவசமாக அழைத்துச் செல்வதன் மூலம் சிரமமின்றி முருகனை சாமி தரிசனம் செய்ய உள்ளதாக பயணம் மேற்கொள்ளும் மூத்த குடிமக்கள் மகிழ்ச்சியாக கூறினர். ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் தங்களுக்கு போர்வை உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய பை ஒன்றும் இலவசமாக வழங்கப்பட்டதாக கூறிய அவர்கள் தமிழக அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அரசு அறிவித்த அறுபடை வீடு ஆன்மீக பயணத்துக்கு ஆன்லைனில் மனு செய்திருந்தேன். நான் தேர்வாகி இந்த பயணத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறேன். இங்கே சிறப்பான உணவு, தங்குறதுக்கு பெட்ஷீட்டு மற்றும் அனைத்து தேவையான உதவிகளும் அரசாங்கம் எங்களுக்கு செய்திருக்கிறது. இந்த நல்வாய்ப்பை வழங்கிய அரசுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.